மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. அரசியல் கட்சிகளில் தேர்தல் களத்தை நோக்கி மிக மும்முரமாக சென்று கொண்டிருக்கிற முக்கியமான பிரதானமான கட்சியாக இருக்கிற அதிமுகவும் சரி திமுகவும் சரி கூட்டணிகளை இறுதி செய்வதற்கான வேலையை பரபரப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் திமுக ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது, அதிமுக பரபரப்பாக இருக்குது. அதிமுகவில் தான் யார் நம்மளோட மீண்டும் சேருவாங்க, இன்னும் யாரை நம்ம சேர்த்துக்கலாம், நமக்கு இன்னும் பலம் எப்படி கிடைக்கும். ஏன்னா இப்போ அன்புமணி வந்தவொடனே ஒரு பெரிய வட மாவட்டங்களில் ஜெயிச்ச மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணார் எடப்பாடி அவர்கள். பாஜக எடப்பாடியை டெல்லிக்கு கூப்பிட்டு ஒரு விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கு. இப்போ அவர் இங்கே வந்த பிறகு மீண்டும் ஒரு பிரதானமான கட்சி வரும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கிடையில டெல்லியில் விஜய் கூப்பிட்டு வச்சு ஒரு பக்கம் சிபிஐ என்கொயரி, ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்தினுடைய பிரச்சனை ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி சிபிஐ சென்சார் போர்டு, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு அப்படின்னு பல பஞ்சாயத்துகளோடு விஜயை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கிடையிலேயே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற திமுக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் எந்த கட்சி வந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம், அதில் பிரதானமாக இருக்கிற நம்மளோட சேர்ந்து இருக்கிற வெளியே போனோன்னு துடிச்சிக்கிட்டு இருக்கிற கட்சியாக இருக்கிற காங்கிரஸை கழட்டி விட்டுலான்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. இதுதான் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள பரபரப்பான ட்விஸ்டாக மாறி மாறி போயிட்டு இருக்கு. எது எப்படினாலும் ஜனவரி மாதத்திற்குள், இந்த மாதத்திற்குள்ளாக கூட்டணிகள் அனைத்து முடிவு பண்ணப்படும். பிப்ரவரியிலிருந்து பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படும். 23ஆம் தேதி பிரதமர் இங்கே சென்னை வருவதற்கான திட்டம் இருக்குது. தமிழ்நாடு வருகிறார். தமிழ்நாட்டுக்குள்ள அவர் வருகிற நாளில் நடைபெறுகிற கூட்டத்தில் முக்கியமான கட்சிகளாக இருக்கிற கூட்டணி கட்சிகளை மேடை ஏற்றுவதற்கான திட்டத்தை பாஜக அதிமுக கூட்டணி செய்து வருவதாக தெரிகிறது. அதிமுக கூட்டணி இல்லை, பாஜக செய்து வருகிறது. பாஜக கூட்டணிக்குள்ளதான் அதிமுக அங்கம் இருக்குது. அதுதான் நிலைமை. முடிவு பண்ணுறது டெல்லி முதலாளி தான் முடிவு பண்ணுறாரு. இது இப்படி ஒரு சிக்கல், ஒரு பரபரப்பு ஓடிட்டு இருக்கு. இதுக்கிடையிலேயே எந்த பக்கம் அணி சேருவார்னு ஒரு கட்சியை ரொம்ப கவனமாக ரெண்டு கட்சியுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாருன்னா தேமுதிக. விஜயகாந்த் தோற்றுவித்த அந்த தேமுதிகவுடைய நிலை என்னவா இருக்கு? இப்போ ஏன் கடலூர் மாநாட்டில் அவங்க கூட்டணி அறிவிக்கல? ஏன்னா கடலூர் மாநாட்டுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே பிரேமலதா விஜயகாந்த் சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, நான் இந்த கடலூர் மாநாட்டில் நான் யாரோட கூட்டணி சேர போகிறோம், எங்கள் கட்சி யாரோட சேரும், எங்களுக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் கூட்டணி குறித்து பகிரங்கமாக நான் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கடலூர் மாநாட்டில் அப்படி எந்த கூட்டணி விஷயத்தையும் அறிவிக்காமல் அழகாக எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. ஏன் எஸ்கேப் ஆனாங்க? கூட்டணியை முடிவு பண்ணிட்டாங்களா, பண்ணலையா? பண்ணியிருந்தால் யார்கிட்ட அவங்க யாரோட அவங்க அணி சேர போகிறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி எல்லாரும் எதிர்பார்க்கிற கேள்வியாக இருக்கிறது. விடை தெரியாமல் முடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சமீபத்தில் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கிட்டலாம் ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. அதில் திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா, அதான் நம்ம டிவிகேவா அப்படின்னு சொல்லி இது போட்டுட்டு அல்லது தனித்து நிற்கிறதா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க டிக் அடிக்க சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் டிக் அடிச்சது திமுகவுடன் கூட்டணி அப்படிதான் டிக் அடிச்சிருக்காங்க. அப்படிதான் நமக்கு கிடைக்கிற தகவல். சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம அதிமுகவோட சேரலாம், அதிமுகவோட சேர்ந்தால் பணம் கிடைக்கும், நமக்கு ஈஸியாக நம்ம செலவுகளுக்கு நம்ம சமாளிக்க முடியும், திமுக பணம் தராது. இன்னும் சில பேர் நம்ம தாவேக்காவோட விஜயோட நம்ம போனோம்னா விஜய்க்கு இருக்கிற மாஸ் நமக்கு ஓட்டாக மாறி நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயோட கூட்டணி சேர்ந்தால் ஒரு டிமாண்டு, துணை முதல்வர் பதவி கொடுக்கணும், அதுதான் டிமாண்டு. அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தால் ராஜ்யசபா சீட்டு 20 இடங்கள். நீங்கள் டிவிகேவோட சேர்ந்தால் ஜாஸ்தி, அங்கே கிட்டத்தட்ட 60 இடங்களுக்கு மேலே அவங்க டிவிகேவோட சேர்ந்தால் கேட்பதற்கு திட்டம். இங்கே திமுகவோட சேர்ந்தால் 20 இடங்கள் ராஜ்யசபா சீட்டு கேட்கிறாங்க. ஆனால் அவங்க கடந்த முறையே தெளிவாக சொல்லிட்டாங்க, நோ ராஜ்யசபா சீட்டு, பணம் தர மாட்டோம், தேர்தல் செலவுக்கு பணம் தர மாட்டோம். திமுக தெளிவாக தேமுதிக கிட்ட சொன்ன ஒரு விஷயம். ஆனால் நாங்கள் பணம் தரோம், ஆனால் ராஜ்யசபா சீட்டு தரமாட்டோம்னு சொன்னது அதிமுக. என்னன்னு இங்கே தந்தி ஆகணும்னு. ஏன்னா கடந்த முறையே ராஜ்யசபா சீட்டு சுதீஷுக்கு கிடைச்சிரும்னு நம்பின நேரத்தில் தான் ஜிகே வாசன் வாங்கிட்டு போயிட்டார். அது இப்போ அவங்க இந்த முறை கண்டிப்பாக, ஏன்னா பிப்ரவரி மாதம் சில எம்பிக்கள், ராஜ்யசபா எம்பிக்களோட பதவி காலம் முடியுது. அந்த அடிப்படையில் இப்போ கனிமொழி பதவி காலம் முடியுது, ஜிகே வாசன் பதவி காலம் முடியுது, இன்னும் சில பேருடைய பதவி காலம்லாம் முடியுது. அந்த அடிப்படையில் இவங்க வெயிட் பண்ணுறாங்க. இந்த முறை கண்டிப்பாக எங்களுக்கு வேணும், கொடுத்தாதான் நாங்கள் கூட்டணின்றத பிரேமலதா விஜயகாந்த் ரொம்ப உறுதியாக இருக்கார். அதாவது விஜயகாந்துடைய மறைவுக்கு பின்னாடி நிறைய கருத்து கணிப்புகள் அல்லது நிறைய விஷயங்கள் என்ன சொன்னாங்கன்னா, தேமுதிக கழுதை தெரிஞ்சு கட்டரம்பாயிடுச்சு, இனிமேல் அதற்கான வளர்ச்சி பெருசாக இருக்காது, அவர்கள் பேரம் பேசி காசு வாங்கிட்டு அப்படியே காணா போயிடுவாங்க, 10ஓட 11 கட்சியாக மாறிடும், அதற்கான முக்கியத்துவம் இருக்காது, பெருசாக அது வளர்ச்சி இருக்காது அப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு.
ஆனால் அதைக்கேற்ற மாதிரி அவங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்த விஜயகாந்தோடைய மறைவுக்கு பின்னாடி நடந்த எந்த தேர்தலையும் அவங்க ஜெயிக்கல. அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் இருக்கும்போதே உடல்நலக்குறைவு ஏற்பட்ட பிறகு தேர்தல்கள்லாம் அவங்க ஜெயிக்காம போயிட்டாங்க. சட்டசபையில அவர் நாக்க துருத்திக்கிட்டு பேசுற விஷயம் அடிக்கடி நம்ம குறிப்பிடுற விஷயம் என்னன்னா, அவர் அசம்பிளில விஜயகாந்த் அவர்கள் பேசும்போது ஜெயலலிதாவும் அவையில் இருந்தாங்க. அப்போ வேறொரு உறுப்பினரை பார்த்து அவர் அந்த மாதிரி பேசின உடனே அப்போவே அவங்க குண்டு கட்டாக அசம்பிளிலேருந்து தூக்கி வெளியே போட்டாங்க. சபை காவலர்கள் அவங்க எல்லாரையுமே தூக்கி வெளியே போட்டாங்க. எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் அப்ப வெளியே போட்ட பிறகு ஜெயலலிதா ஒரு சபதம் போட்டாங்க. அந்த சபதம் என்னன்னா, நான் இனிமேல் எந்த காலத்திலும் தேமுதிக சட்டசபைக்குள் கால் வைக்காதுன்னு போட்டாங்க. நான் இருக்கிற வரை அது நடக்கவே நடக்காதுனாங்க. அவங்க மறைவு வரைக்கும் நடந்த எந்த தேர்தலையும் தேமுதிக ஜெயிக்கவே இல்லை. அப்புறமா அவங்க மறைஞ்சே எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பாருங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க எந்த தேர்தலையும் தேமுதிக ஜெயிக்கவே இல்லை. விஜயகாந்தும் மறைஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அவரும் இல்லை. ஆனால் அவர் நேர்மையாளர். நமக்கு ரொம்ப பிடிச்சவர். 10 வருஷத்துக்கு மேலே அவரோட நம்ம பழகிருக்கோம், நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா. அவர் ரொம்ப ரொம்ப நேர்மையாளர், உழைப்புக்கு மரியாதை கொடுக்குறவர், பணம் காசுன்னு அலையிறவர் கிடையாது, பணத்துக்காக விலை போறவர் கிடையாது. ஸோ இப்படி ஒரு பேர் வாங்கி வச்சிருந்த விஜயகாந்தனுடைய அந்த கட்சி நிலைமை அவ்வளோதான் இனிமே அப்படின்னு நினைச்சாங்க. அவருடைய மறைவுக்கு கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்தாங்க. அதுக்கப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் கட்சியை வழிநடத்துகிற ஒரு பொறுப்புக்கு வந்த பிறகு பல விஷயங்களை மெதுவாக நகர்த்திக்கிட்டு இருந்தாங்க. பல விமர்சனங்கள், நம்மளே நிறைய இடங்களை விமர்சனம் பண்ணியிருக்கோம். விமர்சனங்களை எல்லாம் தாண்டி சமீபத்தில் இருந்த அந்த கடலூர் மாநாட்டில் மீண்டும் தேமுதிகவுடைய அந்த எழுச்சி, அந்த பெரிய மக்கள் கூட்டம் எல்லா அரசியல் கட்சியும் தன் பக்கமாக திருப்பி இருக்குன்னே சொல்லலாம். அது வரைக்கும் திமுக தரப்பில் பணமே தரமாட்டேன், நான் சீட் வேணா தருவோம், ராஜ்யசபா எம்பி கிடையாதுன்னு சொன்னவங்க மீண்டும் வேறொரு ஆஃபர் கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. பணம் தருகிறோம், ஆனால் நாங்கள் கண்டிப்பாக எங்களோட அணி சேர்ந்தால் வெற்றி உறுதி, தேவையான அளவு பணம் தரோம், நீங்க கேட்குற பணம் தர முடியாது, நாங்கள் கொடுக்குற பணத்தை நீங்க வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனோட இப்போ இறங்கி வந்திருக்கு திமுக. இப்போ பெரும்பாலான மாவட்ட செயலாளர், ஏன்னா எனக்கு இவங்க ஒரு பாக்ஸ் வச்சிருந்தாங்க, யாரு தேமுதிக பொதுச் செயலாளர் அவங்க பிரேமலதா ஒரு பாக்ஸ் மாவட்ட செயலர் கூட்டத்தில், அந்த பாக்ஸில் நீங்கள் எல்லாம் ஃபில்அப் பண்ணதெல்லாம் உள்ளே போட்டுருங்க, யார் போட்டிங்கன்றதை நான் போய் தனியாக பார்த்துக்கிறானாங்க. அவங்க எடுத்து பிரித்து பார்த்துட்டாங்க. அவங்க மட்டும் பார்த்தேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க மட்டும் பார்த்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக சுதீஷ் பார்த்துருப்பாரு, நம்ம விஜய் பிரபாகரன் பார்த்துருப்பாரு. சும்மா வெளிப்பார்வைக்கு ஒன்றா கட்சி நிர்வாகி அவங்க தான் பிரேமலதா தான் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் பையனுக்காக தான் அந்த கட்சி அவங்க அடுத்த கடத்தை நகர்த்துறாங்க. அப்பாவை போலவே பையனும் அடுத்த கடத்தை நோக்கி நகர்வதற்கு தன்னால் என்னென்னலாம் முடியுமோ அது பேச்சுத்திறமெல்லாம் நல்லா வளர்த்துக்கிட்டார். ஒன்றும் சின்ன சின்ன சிறுபிள்ளைத்தனமான பேச்சு தவிர மற்றபடி ரொம்ப பிரமாதமாக தன்னுடைய பேச்சை ரொம்ப அழகாக மெருகேற்றிக்கிட்டார். எப்படி உதயநிதி ஆரம்பத்தில் கொஞ்சம் சொதப்பினார், இப்போ தாத்தா மாதிரி பேச ஆரம்பிச்சாரோ, கருணாநிதி அவர்கள் மாதிரி நிறைய சிலேடையான வார்த்தைகள், கமெண்ட்டுகள், நிறைய நகைச்சுவை விஷயங்கள்லாம் பொது வழியில் பெரிய துண்டு சீட்லாம் இல்லாமல், பெரிய பேப்பர்லாம் வச்சுக்காம, விஜய் படிக்கிற மாதிரி பக்கம் பக்கமாக நோட்ஸ் எல்லாம் வச்சுக்காம ஸ்பான்டேனியஸாக அடிச்சு விட்றது உதயநிதி இப்போ நல்லாவே பயங்கரமாக கற்று தேர்ந்துட்டார். அதே மாதிரி விஜய் பிரபாகரனும் அன்னைக்கெல்லாம் நல்லா அனல் தெரிக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேசினார். 1-2 இடங்களில் மட்டும் அந்த மாதிரி குழந்தைத்தனம்னு வச்சுங்க. ஆனால் இதை சொன்னதுக்காக நிறைய தேமுதிக அந்த கேடஸ், அந்த ரசிகர்கள், அந்த தொண்டர்கள் நம்மளை கடிக்க ஆரம்பிச்சாங்க. பயங்கரமாக பேச, நீங்கள் எப்படி அப்படிலாம் பேசுவீங்க, உங்களுக்கு தெரியுமா, நான் அப்படி இப்படின்னு நிறைய பேசுனாங்க. நாம் அங்கே நடந்த நிகழ்வு, நம்ம பார்த்த நிகழ்வு, நமக்கு கேள்விப்பட்ட நிகழ்வுகளை பதிவு பண்ணுறோம், நம்ம பத்திரிகையாளராக பதிவு பண்ணுறோம். இல்லைன்னா நீங்கள் தான் மறுக்கணும், அது அவ்வளோதான். ஸோ இதுக்கு இடையிலேயே இப்போ அதிமுகவும் அந்த ஆஃபர் லெவலில் அவங்க இப்போ இவங்க கேட்ட விஷயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு லெவலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 3 பேரும் தேமுதிகாக வெயிட் பண்ணுறாங்க. உண்மை அதுதான். ஆனால் இவங்களுடைய பார்வை 2 தான். ஒன்று திமுக அல்லது அதிமுக. வெற்றி, நான் சேர்ற கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க. அப்போ வெற்றி கூட்டணியாக போகணும்னா ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவுக்கு பெரிய எதிர்ப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சூழ்நிலை பேசப்படுகிற நேரத்தில் நீங்கள் அவங்களோட சேரலாம். அப்படி இல்லைன்னா அதிமுகவோட அணி சேரலாம். அதிமுகவுக்கு இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, ராஜ்யசபா சீட்டு கன்ஃபார்மாக வேணும்னு அடம்பிடிச்சிங்கன்னா கிடைச்சிடும். அது சுதீஷ் அவர்களுக்கு, அவர் தேர்தலில் நின்று வெற்றி அலைஞ்சி பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்கிறதுக்குலாம் தயாராக இல்லை. ஏன்னா உடல்நிலை அவருக்கு சமீபத்தில் தான் ரொம்ப உடல்நிலை குன்றி இப்போ தான் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்காரு. ஆனால் பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் ரிஷிவந்தியம் அல்லது விருதாச்சலம், ஏன்னா கேப்டன் நின்ன தொகுதி, இந்த 2 தொகுதியில் ஏதோ ஒரு தொகுதியில் தான் அவங்க நிற்க போகிறாங்க. நிச்சயமா மக்கள் அவருக்கு மறுபடியும் வாக்களிப்பார்கள், அவங்க ரொம்ப நம்புறாங்க. கேப்டன் மீது அன்போடு இருக்கிற மக்கள் கண்டிப்பா நமக்கும், அதாவது அவருடைய மனைவி தானே, உங்க கேப்டனுடைய மனைவியா நான் வந்திருக்கேன், உங்களுடைய வீட்டு பொண்ணா வந்திருக்கேன், உங்களுடைய அந்நியாரா வந்திருக்கேன்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஓட்டை வாங்கி ஜெயிச்சிடலான்னு அவங்க கணக்கு போடுறாங்க.
அது நடக்குமா நடக்கலையான்னு யாரோட அணி சேர்றாங்க, அவங்க காலை வாரி விடுவாங்களா, ஜெயிக்க வைப்பாங்களான்றது பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ தேமுதிகவுக்காக இவங்க எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் தேமுதிக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கராராக ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. எம்பி சீட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ராஜ்யசபா எம்பி சீட் கொடுக்கணும். ப்ளஸ் வந்து நாங்கள் கேட்கிற 20 தொகுதி கேட்குறாங்க, 20 தொகுதியும் கொடுக்கணும். அதுவும் நாங்கள் கேட்குற தொகுதி, ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபாய் மினிமம் 15லேருந்து 20 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கான ஒரு ஆஃபரை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கையை எந்த கட்சி ஏற்றுக்குது அப்படின்றது இப்போ $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. இதுக்கிடையில் பிஜேபியும் டெல்லியிலேருந்து உத்தரவு வந்து அதிமுக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படியாவது நீங்கள் வந்து தேமுதிகவை விட்டுறவே கூடாது, அவங்கள நீங்கள் சேர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கடந்த முறை இருந்த பல பேரும் வெளியே போயிட்டாங்க. இப்போ பலம் வேணும்னா அவங்கள சேர்த்தாகணும். அன்புமணியை ஒரு பக்கம் சேர்த்துட்டாரு, இன்னொரு பக்கம் தேமுதிகவை சேர்த்துட்டா அந்த பேலன்ஸ், வெளியே போன ஓட்டு பேலன்ஸ் பண்ணிடலான்னு நம்புறாங்க அதிமுக கூட்டணி. இது நடக்குமா நடக்காதா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு தேமுதிக தன்னுடைய பிரேமலதா உண்மையிலேயே விஜயகாந்துக்கு மறைவுக்கு பின்னாடி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை பார்த்துருக்காங்கன்னு இந்த கடலூர் கூட்டத்தில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பிரேமலதாவுக்கு ஒரு பெரிய மவுஸை ஏற்படுத்திட்டாங்க அவங்களே. இப்போ அவங்கள தேடுற லெவலுக்கு வந்துட்டாங்க. இவங்க வந்தாலும் வேஸ்ட்டு, இவங்களை சேர்க்கவே வேணான்னு நினைக்கிற லெவலில் அவங்க இல்லை. இவங்க கண்டிப்பாக இருந்தால் நல்லதுன்ற இடத்துக்கு அவங்க வந்திருக்கிறது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அது மாதிரி விஜய பிரபாகரனுக்கு ஒரு வாய்ப்பு, அடுத்த கடத்தை நகர்வதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு மீட்டரில் அவர் கொஞ்சம் கிராஃப் ஏறி இருக்காரு. அரசியல் அனுபவத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கிட்டு பேசுகிற பேச்சின் போது கொஞ்சம் நிதானமாகவும் சிறுபிள்ளைத்தனம் இல்லாமல் ரொம்ப நேர்த்தியாக பேசினார்னா கண்டிப்பாக வருங்காலங்களில் ஒரு அரசியல் யங்ஸ்டர்ஸ் அரசியல் பண்ணுகிற அந்த தலைவர்கள் வரிசையில் விஜய பிரபாகரனுக்கு ஒரு இடம் இருக்கும். ஆனால் அதை அவர் எப்படி எடுத்துக்க போறாருன்னு தெரியல. சுற்றி இருக்கிறவங்களாம் ஏற்றி விடுறாங்க, நீங்கள் பேசுறது பயங்கரமாக இருக்குது. ஏன்னா கடலூர் பேச்சிலேயே நம்ம ரொம்ப ரசித்தோம். ஆனால் சில இடங்களில் வந்து எதுக்கு தேவையில்லாத இதெல்லாம் பேசுகிறாரு, இதெல்லாம் இவர் பேசவே கூடாது. ஏன்னா ஒரு உயர்ந்த இடத்துல நம்ம போய் நின்ற பிறகு திருப்பி கீழே இறங்கி வரக்கூடாது. கீழே இறங்கி வந்துட்டீங்கன்னா மறுபடியும் நீ மேலே ஏறதுக்கு போராடணும். நீ போராடி ஒரு கட்டத்துக்கு மேலே போய் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிருக்கீங்க, அங்கேருந்து தான் நீங்கள் எல்லாரையும் அரவணைக்கணும். தவிர அதை விட்டுட்டு சரிக்கு சமமா இறங்கி வந்து நீங்கள் வந்து சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் கீழே சண்டை போட்டே இருக்க வேண்டியது தான். உங்களுக்கு மேலே இருக்கவங்க மேலே போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். சிம்பிள் லாஜிக் இது. பட் விஜயகாந்தாக மாற முடியுமானா மாற முடியாது. விஜயகாந்த் புள்ள கூட விஜயகாந்தாக மாற முடியாது. விஜயகாந்தோட மனைவி விஜயகாந்தாக மாற முடியாது. அவங்களுக்குன்னு தனி பேட்டர்ன். பட் விஜயகாந்த் பேரையும் புகழையும் அவருடைய அந்த நினைவுகளையும் வச்சுக்கிட்டு இவங்க காலத்தை ஓட்ட முடியும், எங்களாலையும் வந்து இதை ப்ரூவ் பண்ண முடியும்னு கடலூர் கூட்டத்தின் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. உண்மையிலே தேமுதிக கவனிக்கப்படுகிற கட்சியாக அந்த கூட்டத்தின் மூலமாக தெரிய வருது. ஆனால் கடந்த தேர்தல்களில் அவங்க பெற்ற வாக்கு சதவீதம் மிக மோசம். ஏன்னு தெரியல. இந்த தேர்தலில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றதை பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு அடுத்ததாக இருக்கிற இந்த காங்கிரஸ் கட்சி வந்து கண்டிப்பாக அவங்க எப்படியாவது நம்ம வெளியே போய் விஜய் கட்சியோட கூட்டணி சேர்ந்து குறைந்தபட்சம் நம்ம வந்து ஒரு 60-80 சீட்டையாவது அவர்கிட்ட வாங்கி எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. என்ன காரணம்னா முழுக்க ராகுலுக்கு தெரிஞ்சு நடக்குதானா கிடையாது. ராகுலுக்கு தமிழ்நாட்டு நிலவரம் ஒன்றுமே தெரியாது. இங்கே தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரனாக இருக்கான். ஒரு பக்கம் வேலுச்சாமி, ஒரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி, ஒரு பக்கம் வந்து மாணிக் தாகூர், இன்னொரு பக்கம் வந்து ஜோதிமணி, இன்னும் பல பேர், அழகிரி, இன்னும் பல பேர் வந்து எப்படியாவது நம்ம திமுக வந்து வெளியே போகணுன்ற முடிவில் இருக்காங்க. அது அவர்களுக்கு கை கொடுக்குமா, பலன் கொடுக்குமா? அப்படி ஒருவேளை போனாங்கன்னா என்ன நடக்கும்? தெருவுக்கு வந்து நின்று செருப்படி வாங்குவாங்களா? ஏன்னா இந்தியா முழுமைக்கும் இருக்கிற பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் ஆண்டு கொண்ட மாநிலங்கள் எல்லாவற்றிலும் பிஜேபி உள்ள புகுந்துருச்சு. பிஜேபி அபார வளர்ச்சி, அசுர வளர்ச்சி பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்களால கால் வைக்க முடியல. ஏன்னா கேரளாவில் கூட கால் வச்சுட்டாங்க. சுரேஷ் கோபி மூலமாக பாஜக அங்கே உள்ளே போயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்க செல்ஃப் எடுக்கவே இல்லை. அதற்கு என்ன காரணம்னா திராவிட மாடல் ஆட்சி இங்கே போகிறதுனால தான் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அதற்காக தான் பல வழிகளில் அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. பல வழிகளில் எடுக்கிற முயற்சிகளுக்கு இவங்க மாதிரி ஆட்கள்லாம் உறுதுணையாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய சிக்கலை வந்து தமிழ்நாடு சந்திக்கும்னு பாருங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தாங்குகிற சக்தியும் தாண்டி குதிக்கிற சக்தியும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்குது. நேர்மையாக அவங்க வந்து சரியாக வந்து யாரை நம்ம இந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு யோசித்து அந்த இடத்துல உட்கார வைப்பாங்க. பார்ப்போம், ஒரு இன்னும் டைம் இருக்குது. இந்த மாதத்திற்குள்ளாக அந்த பிரதமருடைய வருகையில் இந்த என்ன நடக்குதுன்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். தேமுதிகவுடைய வளர்ச்சி தான் எல்லார் கண்ணையும் உறுத்துது. அது வந்து நிச்சயமாக ஒரு பெரிய பலம், விஜயகாந்துக்கு பெரிய பலம். விஜயகாந்த் இல்லைன்னா கூட அந்த பிராண்டுக்கான வேல்யூ இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. பொறுத்திருப்போம்.
இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.